நாம வந்து நம்முடைய உரிமைகளோடு மனித உயிர்கள் வாழ வேண்டும். அதாவது உரிமைகளை பெற வேண்டும். அப்படின்னா உரிமைகள பெறும்போது தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்ம வந்து எப்படின்னா, ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைய வச்சுப்போம். இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை மறந்து விடுவோம். நாம் வந்து ஒரு இயற்கையோடு இணைந்து நம்ம வந்து எளிமையா வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்க. இயந்திரங்கள் இல்லாத, போக்குவரத்து வாகனங்கள் இல்லாத, மின்சாரம் இல்லாத ஒரு உலகில் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே வந்து விவசாய தொழில் தான் செய்றாங்கன்னு வச்சுக்கங்க. அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கையில் வந்து மனித உயிர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழணும். அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு மக்கள் தொகை என்பது ரொம்ப தேவை. ஒரு ஒரு ஊர்ல ஒரு 100 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களால கண்டிப்பா அவங்க மகிழ்ச்சியாவே வாழ முடியாது. ஒரு ஊர்ல 100 பேரா அங்க குழுக்களா வாழ்றாங்கன்னு வச்சுக்கங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகத்த மறந்துருங்க. அதாவது 2040 வரைக்கும் தான் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் நிலை பெற்று இருக்கும். அதுக்கப்புறம் செயலிழக்க ஆரம்பித்துவிடும். அப்புறம் அழிஞ்சும் போயிடும். ரொம்ப வேகமா செயலிழந்துரும். அதாவது இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நாம உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா அது வந்து செயலிழக்கிறது ரொம்ப எளிதாகவே செயலிழந்துவிடும். அழிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய பில்டிங் கட்டடத்தை வந்து உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்பவும் கஷ்டம். ஆனா அதை இடிச்சு தரைமட்டமாக்குறது வந்து ரொம்பவும் ஈஸி. அது மாதிரி தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் வந்து 2040 வரைக்கும் தான் நிலை பெற்று இருக்கும். அதுக்கப்புறம் செயலிழந்து போகும். அதுவும் ஈஸியாக வேகமாக அழிஞ்சிரும். அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நாம ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். நாம மனித உயிர்கள் இருக்கதான் போகிறோம். நம்ம ஏற்படுத்திய கட்டமைப்புகள் தான் அழிஞ்சு போகும். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்தாற்போன்று மாற்றிக்கொள்ள போகிறோம். அதாவது இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் அழிந்து போன நிலையில் மனித உயிர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை எப்படி மாற்றிக்கொள்வார்கள்? எதிர்வரும் இயற்கையோடு இணைந்து அவர்கள் தங்களை எப்படி வாழ்வதற்காக தங்களை மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கும்போது, இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லா மக்களும் வந்து அவங்கவுங்க விவசாயத்தை செய்கிறத நோக்கி ஓடுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் கிராமத்தில் வாழ்வாங்க. கிராமம் அந்த மாதிரி வாழும்போது ஒரு 100 பேர் ஒரு 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 ஊர்களை போய் கிராமம் கிராமமாக வாழ்வாங்க. நகரங்களில் வாழ மாட்டாங்க. நகரங்களே அழிஞ்சு போயிடும் இயந்திர அறிவியல் உலகம். ஏன்னா நகரங்கள் வந்து ஏன் அழிஞ்சு போயிடும் அப்படின்னா, இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்ச உடனே நகரங்களும் அழிந்து விடும். ஏன்னா நகர வாழ்க்கை என்பது வந்து செயற்கையானது. இப்போ வந்து ஒரு ஊர் இருக்கிறாங்க, விவசாயத்தை அடிப்படையாகும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் விவசாயத்தை தான் அவங்க செய்வாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஊர் இருக்கு, அவங்க விவசாய நிலமும் பக்கத்தில் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. அதனால் நடந்தே போயிட்டு நடந்தே வரணும். அப்புறம் அவங்க செய்கிற விவசாய நிலங்கிறது நடந்து போகிற தூரத்தில் இருக்கணும். எளிதாக நடந்து போகிற தூரத்தில் இருக்கணும். என் தோட்டத்துக்கு நான் இப்போ நடந்து போனால் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தொலைவில் போய் ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க. அவ்வளோ தொலைவில் போயிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு வீடு திரும்பணும்ல, அது ரொம்ப கஷ்டம்ல. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு நடக்கிற தூரத்தில் அவங்க தோட்டம் இருக்கணும். அப்போ எல்லோருக்குமே, அதாவது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஊரில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் நடந்தால் போதும் அவங்க தோட்டத்துக்கு போயிடணும் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துடணும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துடணும். ஒவ்வொருத்தரும் நடந்து போய் திரும்பி வர தொலைவில் வந்து அவருடைய தோட்டம் இருக்கணும். அப்போ நகரங்களில் அது எப்படி சாத்தியமாகும்? நகரங்கள் வந்து விவசாய நிலங்களே இல்லாத ஒரு பகுதி தான் நகரங்கள். அப்போது வந்து மக்கள் வந்து விவசாயம் தான் தொழிலாக மாறும்போது, இயந்திர அறிவியல் உலகம் 2040க்கு பிறகு செயலிழந்து அழிந்து போய்விடும். அதன் பிறகு உலகில் உள்ள அனைவருமே விவசாயத்தை தான், அதாவது உணவு உற்பத்தி செய்கிற ஒருங்கிணைந்த வேளாண்மை தொழிலை தான் அவங்க தொழிலாக செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செய்கிற அந்த தொழில் செய்கிற இடம் இருக்குல்ல, தோட்டம், அந்த விவசாய நிலம் இருக்குல்ல, அது வந்து டெய்லி அவங்க நடந்து போகிற தொலைவில் நடந்து போயிட்டு திரும்ப 10 நிமிஷத்தில் அவங்க போயிட்டு திரும்பணும். அவ்வளோ தொலைவில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து அது வந்து டெய்லி அவங்களால விவசாய நிலத்துக்கு வேலை செய்ய முடியும். அவங்க தோட்டத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்பா, இருப்பா, ஏன் அவசரப்படுற அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப தூரமாக. அப்போது அதன் அடிப்படையில் வந்து அப்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவங்க விவசாய நிலம் 10 நிமிஷத்தில் போயிட்டு திரும்பி வந்துடணும். அப்படின்னா அப்படி இருக்கும்போது
அப்போ நகரங்கள் இருக்காது. ஏன்னா இப்போ மனித குடியிருப்புகள், அப்புறம் விவசாய நிலம் இது இருக்கணும். இது 2ம் சேர்ந்தது தான் ஒரு ஊர். அப்படிங்கும்போது நகரங்கள் இல்லாமல் போயிடும். நகரங்கள் எல்லாருமே நகரங்கள் என்பது காணாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஊர் வந்து ஒரு மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஊரில் 100 பேர்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஊருனாலே அங்கே ஒரு 3000 பேர் 4000 பேர் இருக்கணும். அப்போ தான் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற முடியும். ஒரு ஊர்னா 4000 பேர் இருக்கிறதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் இருந்ததா அப்படின்னா அது ரொம்ப அபூர்வமாக தான் இருந்தது. கடந்த காலங்களில் ஒரு ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 4000 அப்படி இருந்ததான்னா பெரும்பாலான கிராமங்களில் அப்படி இல்லை. ஆனால் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பெற முடியும். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது எப்படின்னாங்க விருப்பத்தோடு வாழ்வது. அதற்கு பேர் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. வாழ்க்கை என்பது திணிக்கப்படக்கூடாது. தம்முடைய தேவைகள் நம்மிடம் திணிக்கப்படக்கூடாது. நமது விருப்பத்திற்கு அங்கு மதிப்பளிக்க வேண்டும். இப்போ ஒரு 100 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே 100 பேரில் வந்து ஒரு சின்ன வயசு பசங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 10 வயசுக்குள்ளவங்க ஒரு 5 பேர் இருப்பாங்களா? அப்புறம் வந்து ஒரு 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்களா? அப்போது இப்போ 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்களா? இப்படி ஒவ்வொரு வயசுலேயும் 10 பேர் தான் இருப்பாங்க ஒரு ஊரில். அப்போ வந்து ஒரு 20 வயசு உள்ளவன் காதலிக்கணும் அப்படின்னா 20 வயசு உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கணும் அப்படின்னா அவர்களுடைய தேவையும் அவர்கள் தேர்வு செய்து கொள்வர்கள் எண்ணிக்கையும் இங்கே ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 10 ஆண்களுக்கு 10 பெண்கள் அந்த மாதிரி ரொம்ப குறைஞ்சிரும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தான். ஆனால் தேர்ந்தெடுக்கணும்ல. எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கங்கிறது ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ரொம்ப முக்கியம் இது. எனக்கு பிடிச்சவங்க இவங்க, எனக்கு பிடிக்காதவங்க இவங்க, எனக்கு இவனை பிடிக்கல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, இவனை விட எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை விட இவனை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போது இந்த மாதிரியான விருப்பங்களுக்கு மதிப்பளிக்கிற ஒரு வாழ்க்கை முறையில் தான் மனித உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இல்லைப்பா நீ 10 இருக்குது 10 பேர் இதில் ஏதாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கூட இவனை விட்டா அவனுக்கு வேறு வழியே கிடையாது. இவனை கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கோ. இவன் செத்தான்னா அப்புறம் உனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீ உனக்கு கொடுக்கப்பட்டதை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களால் விருப்பப்பட்ட மாதிரி வாழ முடியாது. ஏன்னா தேவைகளுக்கு அடிமையாகிடுவார்கள். ஏன்னா இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நம்ம ஒன்றே அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது விருப்பப்பட்ட மாதிரி அவங்க வாழ முடியாது. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. நான் வந்து கொடைக்கானலுக்கு வந்து நான் வந்து போனேன். நான் எப்போ வந்து ஒரு கல்லூரி படிக்கும்போது ஒரு கேம்ப்பு, அது ஒரு கேம்ப்புன்னு சுற்றுலான்னு மாதிரி கேம்ப் மாதிரி நான் போனேன். ஒரு 10 நாள் பயிற்சி. அப்படி போகும்போது அங்கே பழங்குடியினர்கள் அதெல்லாம் வீரப்பன் வாழ்ந்த காடு. அப்போ அந்த காட்டில் வந்து வாழ்கிற பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு ஊருன்னா அங்கே 10 20 பேர் தான் இருப்பாங்க. அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்கும். அப்போ அங்கே ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நிச்சயம் பண்ணிடுவாங்க. நிச்சயம் பண்ண அப்புறம் அங்கே ஒரு கம்பு நட்டுருவாங்க. கம்பு நட்டுட்டு அந்த கம்பு நட்டாச்சுன்னா அந்த பெண்ணை வந்து வேறு யாரும் அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது. அந்த பெண்ணோட விருப்பம் அப்புறம் அவங்க ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. 20 குடும்பம் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும். அது பெற்றோர்கள் தான் அதை முடிவு செய்வாங்க. அப்புறம் அந்த பெண்ணோட விருப்பம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சாதிக்குள்ளே தான் அந்த திருமணம் நடக்கும். அவர்கள் சாதிக்குள்ளே தான் அவர்கள் தேர்வு செய்து கொள்வார்கள். வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ எது கிடைக்குதோ அதை தான் அவங்க வச்சுக்க முடியுமே தவிர தங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்க தேடி பெற முடியாது. இதுதான் வந்து பெரும்பாலான காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அவர்கள் அங்கே காதல்லாம் வந்து அங்கே பெருசாக இருக்காது. காதல்னா என்ன, விருப்பம்னா என்ன, இது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கண்ணோட்டத்துக்கு ஏதோ ஒன்று இது உனக்கு செயற்கையாக முடிவு செய்வார்கள். இவனை நீ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்
இப்போ இருக்கிறது இவன் தான் உன் வயசில், அதனால் இல்லை இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து அப்படியா அப்புறம் வந்து குழந்தைகளை பெற்றுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க இந்த விருப்பம் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க வாழ்க்கை அமையவே அமையாது. ஏன்னா அவங்க மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அவங்க பேசுகிறது கூட பே எதுக்காக நம்ம பேசுகிறோம்? நம்ம விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். நம்ம விருப்பத்தை வெளிப்படுத்தவே முடியல, விருப்பத்திற்கு மதிப்பே இல்லை அப்படிங்கும்போது நம்ம அங்கே பேசவே மாட்டோம். அதனால தான் பழங்குடி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொழி, பேசுகிற மொழியும் வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. நிறைய பழங்குடி மக்கள்கிட்ட மொழி அழிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா ஒலிகளை எழுப்புகிறார்கள். வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி தங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். ஏன்னா பேசுவதிலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க சின்ன சின்ன குழுக்களாக இருக்காங்க. அவங்க ஒரு 3000 பேர், ஒரு பழங்குடி மக்கள் ஒரு பகுதியில் 3000 பேர்லாம் அங்கே இருக்கிறது கிடையாது. அப்படி பழங்குடி மக்கள் வாழ்கிறார்களா? இல்லை. அப்படி ஒரு ஒற்றுமையாக, கூட்டாக, ஒரு கிராமமாக அப்படி உலகத்தில் வாழ்கிறாங்களான்னா இல்லைன்னு தான் பெரும்பாலும் சொல்லணும். அவங்க எல்லாமே ஒரு 100 பேர், ஒரு 50 பேர் அப்படி ஒரு குழுக்களாக வாழ்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு விருப்பத்திற்கு அங்கே மதிப்பில்லை. அதாவது இவன் என்னுடைய நண்பன், இவனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை எனக்கு பிடிக்கல, அவன் என்னுடைய எதிரி, இப்படி எங்கள் நண்பன் பகை, இதெல்லாம் விருப்பத்தின் அடிப்படையில் உருவாகிற அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ தான் ஒரு பிரச்சனைகளை நாம் நம்பிக்கையானவர்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியும். இங்கே விருப்பத்திற்கே மதிப்பில்லாத போது நம்பிக்கையானவர்களை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்பிக்கையானவர்களை வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள், இவர்கள் நம்பிக்கையானவர்கள், எனது நம்பிக்கைக்குரியவன், நம்பிக்கைக்குரிய நண்பன், இவள் எனக்கு நம்பிக்கைக்குரியவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறவுமுறை ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை, குறைவாக இருக்கிறது. அப்போது நிறைய எண்ணிக்கை இருக்கணும். அப்போ தான் நம்ம தேர்வு செய்ய முடியும். தேர்வு செய்து நமது உறவுமுறைகளை தீர்மானிக்க வேண்டும். அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதாவது நிறைய எண்ணிக்கை இருக்கணும். உறவுமுறை தான் நமது மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். நம்முடைய பொருட்கள் நிறைய வளம் இருக்குது, நிறைய உணவு கிடைக்குது. ஒரு 100 பேர் ஒரு பகுதியில் வசிக்கிறாங்க. அங்கே வந்து நிறைய உணவு கிடைக்குது, நிறைய உணவு கிடைக்குது. ஒரு 100 பேர் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய ஒரு ஆறு கூட போகுது. நிறைய தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது, உணவுக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய மரங்கள் இருக்குது, பழங்கள், காய்கறிகள் எல்லாமே கிடைக்குது. உணவுக்கு பட்டினிங்கிறதே பார்க்க முடியாது. நல்ல வளமாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. ஆனால் 100 பேர் இருக்கிறாங்க. அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவார்களா? வாய்ப்பே கிடையாது. வாழ்வார்கள், அவ்வளோதான். மகிழ்ச்சியாகலாம் வாழவே முடியாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உறவுமுறை தேவை. உறவுமுறை தேவைன்னா அதுக்கு முதல்ல தேர்வு. உறவுமுறை எப்படி வரும்னா இவங்க எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல. உறவுமுறைங்கிறது ரத்த உறவுமுறை. இது அப்பா, அம்மா, அண்ணன், இதெல்லாம் வந்து பிடிக்கலனாலும் அவங்க அண்ணன் தான். ஆனால் வந்து நம்ம வந்து விருப்பப்பட்டு தேர்வு செய்து கொடுக்குற உறவுமுறைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நட்பு, அப்புறம் காதல். இது வந்து ரொம்ப அடிப்படையானது. ஒரு அண்ணங்கிறவன் வந்து நமக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம போகலாம். ஒரு தம்பிங்கிறவங்க நமக்கு பிடிச்சிருக்கும், பிடிக்காம போகலாம். அது மாதிரி நமக்கு தங்கை, அக்கா, அம்மா, அப்பா இவங்கெல்லாம் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் பிடிக்காம போகலாம். அதாவது இந்த உறவுமுறையெல்லாம் வந்து பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அந்த உறவுமுறை அதை மாற்ற முடியாது. அதே நேரத்தில் நம்ம பிடிச்சிருந்தா தான் நாம் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட அதிகமாக பழகுவோம். பிடிக்கலன்னா நம்ம அவங்ககிட்ட அதிகமாக ஈடுபாடு காட்ட மாட்டோம். அம்மாவே இருந்தாலும் பிடிச்சிருந்தா தான் அப்போ பிடிச்சிருந்தா தான் அங்கே வந்து ஒரு ஈடுபாடுங்கிறது எப்போ வரும்னா பிடிச்சிருந்தா தான். அப்போது ஈடுபாட்டுடன் கூடிய அந்த உறவுமுறை அப்படிங்கிறது எங்கே வரும்? நட்பில் வரும். நட்பு எல்லா உறவுமுறை வந்து இருக்கலாம். அதாவது வந்து நமக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் இது என்னுடைய அண்ணன். அது மாதிரி பிடிச்சிருந்தாலும் இப்போ பிடிச்சிருக்கிறவங்கள நம்ம நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க நண்பர்களாக. அதே நேரத்தில் அவங்ககிட்ட நம்ம வந்து அது மாதிரி பிடிக்காதவங்கள கூட நம்முடைய மனைவியோ காதலியோ இருந்துட விடக்கூடாது. பிடிக்காதவங்களாக கூட ஒரு காதலனோ கணவனோ இருந்துட. காதலன்னா அவன் பிடிச்சவனாக தான் இருக்கணும், மனைவின்னா அவன் பிடிச்சவனாக தான் இருக்கணும், அல்லது கணவன்னா அவன் பிடிச்சவங்களாக தான் இருக்கணும். பிடிச்சவங்கள தான் கணவனாகவும் மனைவி. அப்போ தான் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அப்போ பிடிச்சவங்கள தேர்வு செய்து கொள்ளணும்னா ஒரு பகுதியில் வாழ்கிறவங்க மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். ஏன்னா தேர்வு செய்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிடிச்சவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு வந்து மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஒரு ஊரில் 100 பேர் மட்டும் அது போதாது. ஒரு ஊர் என்பது, ஒரு கிராமம் என்பது ஒரு 3000த்திற்கு மேற்பட்ட மக்கள் இருக்க வேண்டும். அதான் 3000த்திற்கு மேற்பட்ட மக்கள் இருக்கும்போது ஒவ்வொரு வயதுலையும் இப்போ ஒரு வயதுலேருந்து இப்போ 4000 பேர் வச்சுப்போமே. 4000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வயதுலேயும் அவர்கள் தங்களுடைய நட்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும், தங்களுடைய காதலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும், அதற்கு அந்த வயதில் ஒரு வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும்
எத்தனை பேர் இருக்கணும், ஒரு 3000 பேர் இருக்கணும், 4000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மனித ஆயுட்காலம் 100 வயசு அல்லது 120 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வயசுலேயும் ஒரு வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா ஒரு 300 பேர் 300 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் ஒரு ஊரில் 300 பேர் இருக்கணும். அப்போ 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் ஒரு 400 பேர், ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கணும். 300 பேர் 400 பேர். அது மாதிரி 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கணும். அப்போது இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஊராக இருக்கிறாங்க. ஒரு நட்புங்கிறது பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இப்போ ஒரு அடுத்த தெருவில் போய் ஒருத்தர் போய் நம்ம நண்பராக வச்சுக்க மாட்டோம். இன்றைக்கி ஃபோன்லாம் இருக்கிறனால நம்ம அப்படி யோசிக்கிறோம். பெரும்பாலும் வந்து நட்புங்கிறது பக்கத்து வீட்டில், பக்கத்து தெருவில், அது ஒரே தெருவில் இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நட்பு என்பது சாத்தியம். தூரத்து தெருவுலேயும் நமக்கு நண்பர்கள் இருக்கலாம். அதனால் நம்ம யார்கிட்ட எளிதாக போய் பேச முடியும், அங்கே தான் நம்மளுடைய உறவுமுறையை நம்ம அமைச்சிப்போம். அதனால் அதனால் வந்து ஒவ்வொரு வயசுலேயும் வந்து ஒரு 300 பேர் இருக்கும்போது 300 பேரும் அந்த ஒரு ஊரில் இருக்கலாமே தவிர அந்த 300 பேரும் அருகருகே வசிப்பார்களா, அருகருகே உள்ள வீடுகளில் வசிப்பார்களா என்பது சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க அடுத்த தெருவில், இன்னொரு தெருவில், கடைசி தெருவில், இப்படி ஒரே வயதில் ஒரு வயசுலேருந்து 10 வயசுக்கு உள்ளவங்க பல்வேறு ஒரு ஊரில் உள்ள பல்வேறு தெருக்களில் வசிப்பார்கள். அப்போ வந்து தேர்ந்தெடுத்து கொள்வார்கள். என்னுடைய நண்பன் ஒரு தூரத்து தெருவில் கூட இவனுக்கு ஒரு நண்பன் இருக்கலாம். ஒரு 2வது இவன் தெருவுலேருந்து ஒரு 2வது 3வது தெருவில் கூட இவனுக்கு பிடித்த ஒரு நண்பர் இருக்கலாம். அதே மாதிரி பிடிச்ச ஒரு நண்பர் தனது பக்கத்து தெருவில் கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த நண்பனுக்காக, அதாவது 2வது 3வது தெருவில் உள்ள அந்த நண்பனுக்காக இவன் தினந்தோறும் அவனை தேடி சென்று சந்திக்கிற அந்த அந்த ஒரு அனுபவம் வாய்க்கப்பெறும். அந்த ஒரு நிலை ஏற்படும். அப்படிங்கும்போது இதெல்லாம் எதனால் ஏற்படுது? விருப்பத்திற்கு மதிப்பளிப்பதனாலும் மற்றும் விருப்பத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்கிற அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு ஊரில் 4000 பேர் இருந்தால் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து தங்களுடைய நட்பை அமைத்து கொள்ள முடியும். தேர்ந்தெடுத்து காதல் தேடி தேடி தனக்கு பிடித்த ஒருவனை தேர்ந்தெடுத்து காதலிப்பதற்கு ஒரு ஊரில் மக்கள் தொகை ஒரு 4000மாவது இருக்கணும். அதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. 4000மாச்சும் இருக்கணும். ஒரு 100 பேரோ 200 பேரோ இந்த மாதிரி ஒரு பகுதியில் வாழ்ந்தாங்கன்னா இருக்கிற ஒரு வயசில் ஒரு 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும், அல்ல 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்கள தான் நீ உனக்கு பிடிச்சவங்கள நீ தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அப்போது அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்காது, பயம்தான் இருக்கும். ஏன்னா அதையும் விட்டுறக்கூடாது, கிடைச்சதை விட்டுறக்கூடாது. விட்டாக்கா நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது, அப்புறம் தனியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம்தான் இருக்கும். இது இல்லைன்னா எனக்கு இன்னொன்று, நீ இல்லைன்னா அப்போ ஒரு அடிமைத்தனம் இல்லை அங்கே. அப்போ அதே நேரத்தில் நமக்கு பிடிச்சதாக இருக்கும்போது அதை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளவும் செய்ய வேண்டும். அதனால் வந்து உரிமைகளை பெறணும் அப்படின்னா ஒரு மக்கள் தொகை குறைவாக இருப்பது, அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உரிமைகளோடு நாம் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அங்கு ஒரு அடிப்படையான ஒரு மக்கள் தொகை அங்கே அவசியம். ஒரு 4000 பேர், ஏதாவது ஒரு ஊரில் 4000 பேர் இருக்கணும். கிராமமாக தான் 2040க்கு பிறகு தற்போதுள்ள எதிர் அறிவியல் உலகம் செயலிழந்து அழிந்த பிறகு உருவாக போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குன்னா கிராமம் தான் வசிப்பார்கள். நகர வாழ்க்கை என்பது அழிந்துவிடும். அப்போ கிராமமாக வசிக்கும்போது அவர்கள் வந்து அங்குள்ள ஒவ்வொரு கிராமத்தோட மக்கள் தொகையும் ஒரு 3000-4000 பேர் அங்கே இருந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ தான் அவர்கள் உரிமைகளை பெறுவார்கள், தங்களுடைய உறவு முறைகளை விருப்பத்தோடு அமைத்துக் கொள்வார்கள். அப்புறம் வந்து அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. இப்போ வந்து ஒரு 100 பேர் தான் இருக்கிறாங்கன்னா யார் இங்கே எதிரி, யாரையும் பகைச்சிக்கவும் முடியாது. அப்போ யாரையும் நம்ம நண்பராகவும் வச்சுக்க முடியாது. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்த்தாகணும். ஏன்னா நமக்கு பிடிக்காதவனும் பக்கத்தில் இருப்பான். அப்போ பிடிச்சவன் யாருன்னே கண்டுபிடிக்கும். எல்லார்கிட்டையும் நம்ம வந்து அப்போ பேசுகிறதே தவிர்த்துடணும். நண்பனும் சரி பகைவனும் சரி எல்லாம் ஒரே மாதிரி தருவாங்க. ஏன்னா இவனை பகைச்சிக்கிட்டு நம்ம வந்து உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், எனக்கு ஒன்றை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் பேசினாலும்
அங்கே இருக்கிறதே 100 பேர் தான், 10 பேர் தான். அதில் வந்து நம்ம யாரை பகைச்சிக்கிட்டு யார்கிட்ட போய் பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதே நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழங்குடி மக்கள்கிட்ட வந்து பேசுகிற வழக்கமே கிடையாது. ஒலிகளை தான் எழுப்புறாங்க. டக் டக் வித்தியாசமான ஒலிகளை வாய் வச்சு எழுப்பி அதன் மூலம் தங்களுடைய உணர்வுகளை புரிந்து சில விஷயங்களை மட்டும் தான் பேசிக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. மற்றபடி அவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. ஏதாவது சிரிச்சுக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறோன்னு அதுக்கான தெளிவான விளக்கம் எதுவுமே கிடையாது. அங்கே மொழியே இல்லை. எழுதுகிற வழக்கம் அங்கே இல்லவே இல்லை. அப்போ எழுத்து இல்லைன்னா ஒரு மொழி அழிஞ்சிடும். அதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். எழுதுகிற வழக்கமே இல்லாமல் வெறும் பேசுவதற்காக மட்டுமே நம்ம மொழியை பயன்படுத்தலாமே அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா அது ஒரு காலகட்டத்தில் இன்னும் எளிமையாக வச்சுக்கலாமே. பேசுறது கூட இந்த மொழி தேவை, வெறும் ஒலிகளை எழுப்பலாமே. இது வந்து எளிமையான வாழ்க்கை கிடையாது. எளிமையாக வாழ்வதற்கு இது வந்து ஒரு மோசமான வாழ்க்கை, பின்னோக்கி செல்வது. மீண்டும் நாம் விலங்குகளாக மாறுகிற ஒரு வாழ்க்கை, விலங்குகளாக மாறுகிற ஒரு வாழ்க்கை முறை இது. அந்த வாழ்க்கை முறை அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காது.